ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஃபேமஸான டோமினோஸ் பீட்சா எப்படி வீட்டிலே செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது 6-in-1 பீட்சா. 6 வெரைட்டி ஆஃப் பீட்சாஸ் வந்து ஒரே பீட்சாவில் கொடுப்பாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4-in-1 பீட்சா தான் செய்ய போகிறேன். பெரிய ட்ரே இல்லாததுனால 4-in-1 பீட்சா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கூடவே ட்ரை ஈஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் ட்ரை ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். ரெஸ்ட்டில் வச்சிட்டோம்னா ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போது மைதா மாவு அல்லது கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2.5 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 4-in-1 பீஸா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். 6-in-1 பீஸா பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நல்லா பெரிய சைஸே இருக்கும். பீட்சா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மாவை தயார் பண்ணி வச்சிடணும். மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆலிவ் ஆயில் தடவி வைக்கிறதுனால காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போது பீஸாக்கு சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். 6 தக்காளி எடுத்திருக்கேன். ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் தான் அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம். 4 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2லேருந்து 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சாறை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம சாஸ்க்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே ஃப்ளேவருக்காக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா சுண்டி வரணும். மிதமான தீயில் வச்சு இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாஸு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பீஸாக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ டாப்பிங்ஸு என்னென்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். மாவு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. ஒரு டிஷ்யூம் பண்ணி வைக்கலாம். இப்போது நல்லா கையில் வச்சு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரே எடுத்துக்கலாம். ட்ரேயில் பேக்கிங் ஷீட் வச்சிடலாம். இப்போது மாவை நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தின்னாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஃபோர்க்கை வச்சு இது மாதிரி அங்கங்கே நம்ம குத்தி விட்டுக்கலாம். 4 போர்ஷனாக நம்ம டிவைடும் பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பாக இது மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். சாஸை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பீஸாக்கு உங்களுக்கு பிடிச்சமான டாப்பிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம், பன்னீர், ஆலிவ்ஸ், கேப்சிகம், ஆனியன், கார்ன் இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். டொமேட்டோவும் சேர்த்துருக்கேன்.
இப்போது டாப்பிங்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சீஸை கிரேட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சீஸியாக இருக்கும். சீஸை ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாடியே கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவும் கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன் வந்து 2 பாக்ஸில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கார்ன் கூடவே பன்னீரும் சேர்க்குறேன். இங்கே கார்ன் வித் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். கேப்சிகமும் தக்காளியும் இந்த பாக்ஸில் சேர்த்துருக்கேன். இப்போது இங்கே ஆனியனும் ஆலிவ்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிங்ஸு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். நான் 6-in-1 வெஜ் பீஸா தான் ட்ரை பண்ணலான்னு எடுத்திருக்கேன். 4-in வெஜ் பீஸாவாக நாங்கள் மாற்றிட்டோம். ட்ரே குட்டியாக இருக்கிறதுனால 4-in-1 பீஸாவாக மாற்றிட்டோம். இதிலே 6-in-1னாலும் டிவைட் பண்ணி செஞ்சுருக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால 4-in-1 பீஸாவாக மாற்றிட்டோம். டாப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப கிரேட் பண்ணிக்கலாம் சீஸை. இப்போது அவனை ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹீட் பண்ணணும் 10 மினிட்ஸ். அவனை 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பீஸாவை உள்ளே வச்சுக்கலாம். மிடில் ரேக்கில் வைங்க. அப்போ தான் பீட்ஸா வந்து ஈவனாக வெந்து வரும். எல்லா இடமும் நல்லா பேக் ஆகிட்டு வரும். இப்போது மிடில் ரேக்கில் வச்சாச்சு. 15 to 18 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 200 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் செட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டாப்பிங்ஸு அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸாக கூட நீங்கள் டைம் செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பீட்ஸா நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போது 18 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய பீட்ஸா ரெடி ஆகிடுச்சு. 4-in பீட்ஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எம்மியாக கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சீஸியாக இருக்குது. டொமினோஸ் ஸ்டைலே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த 4-in பீஸா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.